கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் கிருபைகளை நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் முற்பகுதி. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்தது. ஒரு அற்புதமான மன்றாட்டு. நேற்றைய தினத்திலும் கூட இதனுடைய ஒரு பகுதியை நாம் தியானித்தோம். இங்கே என்லார்ஜ் மை பார்டர், என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிச்சுவடுகளிலும் வளர்ச்சியை பார்க்க விரும்புகிறோம். என் பெற்றோர் குடும்பத்தை காட்டிலும் என் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்குள். என் குடும்பத்தை காட்டிலும் என் பிள்ளைகளுடைய குடும்பம் ஆண்டவருக்குள் சிறப்பாக இருக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவருக்குள் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஆஸ்திகளிலே அந்தஸ்தில வருகிற நிலைகளை நான் பேசவில்லை. இங்கே யாபேசனுடைய வாழ்க்கையில என் ஆண்டவருக்கு உண்மையாய் அவன் இருந்தபடியினால என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். மட்டுமல்ல, என் எல்லையை பெரிதாக்கி, எந்த அளவுக்கு இவன் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாய் காணப்பட்டானோ அதை காட்டிலும் இவனுடைய சந்ததி இன்னும் உண்மையுள்ளவர்களாக காணப்படும் பொழுது என் ஆண்டவர் தருகிற விசாலத்துல நடக்கிற வாய்ப்பை அவன் பெறுகிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, அநேக நேரங்களிலே நாம் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 5 தாலந்தை வாங்கினவன் அதை 10ஆக மாற்றின பொழுது அந்த எஜமான் கண்டு அவனை ஆசீர்வதித்து, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், ஆகவே கொடுத்து விடுங்கள். அந்த ஆசீர்வாதம் ஒரு பொறுப்பின் ஆசீர்வாதம். இங்கு இறைவனுக்குள்ளாய் பலுகி பெருகுகிற ஒரு நிலை. சமூக வாழ்க்கையில இறைவனுடைய சுதந்திரத்தை தேடுகிற ஒரு நிலை. பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு பிரயாணப்பட்டு போகிறான். அப்படி அவன் பிரயாணப்பட்டு போகும் பொழுது ஒரு துறவை தோண்டுகிறார்கள் அவனுடைய பணியாட்கள். அங்கே பிரச்சனை. கேரூரார் மறுபடியும் தோண்டுகிற துறவிலே ஒரு பிரச்சனை பண்ணுகிறார்கள். இப்படி கடந்து வரும் பொழுது ஒரு இடத்துல இவன் துறவை தோண்டின பொழுது அங்கே பிரச்சனை பண்ணவில்லை அவர்கள். அதை கண்ட மாத்திரத்துல அந்த பிரச்சனை பண்ணாத அந்த துறவுக்கு அவன் ரெகபோத் என்று பெயரிடுகிறான். இறைவன் என் எல்லையை விசாலமாக்கினார். இறைவன் என் எல்லையை விசாலமாக்கினார். இறைவன் எல்லையை விசாலமாக்கினார் என்று சொல்லும் பொழுது இறை ஆசிகள் நம்மை சூழ்ந்து கொள்கின்றன. அதனுடைய விளைவு என்ன? சமாதானத்தோடு பயணிக்கிற ஒரு வாழ்வு, சமாதானத்தை சுமந்து செல்லுகிற ஒரு வாழ்வு, சமாதானத்தை பிரசங்கிக்கிற ஒரு வாழ்வு, சமாதானத்தை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வு. அதுதான் எல்லையை பெரிதாக்குகிறது. இங்கே யாபேஸ் அதைத்தான் சொல்லுகிறான். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில எல்லையை பெரிதாக்கினவர், என் வாழ்க்கையிலும் இந்த திருப்பணியில என் ஆண்டவர் எல்லையை பெரிதாக்க வேண்டும். அன்புக்குரிய விசுவாசிகளே, விசுவாசத்தோடு இறைவனுடைய பணிகளிலே நாம் ஈடுபாடு காண்பிப்போம் என்று சொன்னால் இறைவன் எல்லையை பெரிதாக்குகிறார். ஒன்றுமில்லை என்று சொல்லி கலங்க வேண்டாம். என்னுடைய திருப்பணியிலே வெற்றி காண முடியவில்லை, ஆத்துமாக்களை காண முடியவில்லை, கவலை வேண்டாம். என்னுடைய உண்மை தன்மைக்கு ஏற்ப என் ஆண்டவர் எல்லையை விரிவாக்குகிறார். ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, உமது கரம் என்னோடு இருந்து. இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு இறைவன் பயணிக்கும் பொழுது எல்லை பெரிதாகும், எல்லை விஸ்தாரமாகும் என்பதில் மாற்றமில்லை. இயேசு சுவாமி பெத்லகேமிலே சிற்றூரிலே பிறந்தவர் தான். ஆனால் இன்றைக்கு இந்த ஊரிலும் கூட இயேசுவை குறித்து பேசுகிறோம். என் ஆண்டவர் பிதாவுக்கு உண்மையாய் இருந்தபடியினாலே அவர் வந்த நோக்கம் உலகெங்கும் பரம்புகிறது, எல்லை பெரிதாகிறது. அந்த எல்லை பெரிதாகிற பணியிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த சித்தமாயிருக்கிறார். அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் வெற்றியும் இறைவனுக்கு மகிமையும் நிச்சயம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகுதியற்ற எங்களை கர்த்தாவே நீ தகுதிப்படுத்துகிறீர். யாபேசனுடைய ஜெபத்திற்கு நீர் கொடுத்த பதிலுக்காய் ஸ்தோத்திரம்.
அவருடைய வாழ்க்கையில எல்லையை பெரிதாக்கினதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாமத்தை உயர்த்த விரும்புகிற எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் உடனிருந்து எல்லையை பெரிதாக்கும் சாமி, நீர் மகிமைப்படும். எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.